வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேங்க. ஸ்டே ஸ்ட்ராங் திவ்யா, வி ஆர் நாட் வித் யூ. அதாவது திவ்யாவை இன்னைக்கு போட்டு விக்ரம் ப்ரோமோ ஒன்றில் வந்து பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா நேத்தி தான் போட்டு வந்து அவ்வளோ சண்டை நடந்துச்சு. இப்போ நேத்தி நீ பேசுகிற பேச்சுக்கே வந்து காதில் ரத்தம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ப்ரோமோ ஒன்றில் திவ்யாவை வந்து நாராக கிழிச்சிட்டாங்க. இவ்வளோ கடினமாக வந்து விக்ரம் இந்த சீசனில் விமர்சனம் வச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இவ்வளோலாம் பேசவே மாட்டான் தெரியுமா. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்ல மாதிரி ஒரு பேச போட்டுட்டு ஒரு மாதிரி வந்து சுற்றுற விக்ரமே ட்ரிகர் பண்ணி அவன் வாயிலிருந்து நீ ஒரு ஃப்ராடு, நீ ஒரு அயோக்கிய, நீ ஒரு ஈகோ உள்ளாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ட வார்த்தையெல்லாம் சொல்லி காரி துப்பாத குறையா திவ்யா வந்து கிழிச்சு தொங்க விட்டான். அதனால தான் சொல்கிறேன், ஸ்டே ஸ்ட்ராங் திவ்யா, வி ஆர் நாட் வித் யூ. நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து கையாசை கிரியேட் பண்ணி உங்களுக்கு எதிராக எல்லாரையும் திருப்பி நீங்கள் வந்து ஒரு கார்னர் கேம் சாண்ட்ரான்ற மாதிரி ஒரு கார்னர் கேம் ஆடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணீங்க. அதை விக்ரம் வந்து கிளியராக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டான் ப்ரோமோ ஒன்றில். ஆக்சுவலாக வந்து நாமினேஷன் ப்ராசஸ் அப்படி வந்து நடக்குது மக்களே. ஸோ இதில் வந்து யார் நாமினேட் ஆனாங்க அப்படிங்கிறது வேற. பட் அந்த நாமினேஷன் ப்ராசஸில் போயிட்டு நம்ம விக்ரம் வந்து திவ்யா மேலே இருக்கிற வன்மத்தெல்லாம் கக்கிட்டான், கிழிச்சிட்டான், தொங்க விட்டான். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் சொன்ன கருத்துக்களில் 90% கருத்துக்கள் வந்து நமக்கு உடன்பாடு இருக்கு. ஒரு சில வார்த்தைகளை தவிர்த்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்றது, ஏன்னா வந்து அவன் சொன்ன வார்த்தைகள்லாம் வந்து ஒரு வாக்கியமா இருந்துச்சு. அதில் தான் எழுதி எடுத்து வந்திருக்கேன். நியாயம் கேட்குறேன்னு சொல்லிட்டு செல்ஃபிஷா விளையாடுற ஒரு ஃப்ராடு நீ அப்படின்னு சொல்லி சொல்றான். இது உண்மையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா உண்மைதான். அந்த ஃப்ராடுங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு நியாயமாக விளையாடுறேன், நான் மட்டும்தான் இங்கே வந்து நியாயமாக விளையாடுறேன், மற்ற எல்லாரும் ஃபேக்காக விளையாடுறாங்க, மற்ற எல்லாரும் வந்து உண்மையா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு உண்மையாகவே செல்ஃபிஷாக தனக்கு லைம்லைட் கிடைக்கணும். அதாவது அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க, திவ்யா நீ நல்லா சண்டை போடுறம்மா, சண்டை போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சண்டை போடுன்னு சொல்லி சொன்ன உடனே நேத்திக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு பார்வதி கடிக்க போச்சு. பார்வதி ஓடிட்ட உடனே அடுத்து சுபி எங்க இருக்கு, சுபி நீ வா சொல்லிட்டு சுபியை போயிட்டு கடிக்க போயிட்டு சுபி எஸ்கேப் ஆன உடனே விக்ரம் பக்கத்தில் உடனே தான் கடிப்புன்னு சொல்லிட்டு விக்ரம் போயிட்டு இந்த சண்டைக்கு நடுவில் கமருதன் வர அவனை கடிக்க போயிட்டு கானாவினத்தை கடிக்க போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே கடி வாங்கியிருப்பாங்க நேத்திக்கு. அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு டிராமா வந்து கிரியேட் பண்ணாங்க. இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு சீசன் 7ல் அர்ச்சனா போயிட்டு எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பீம் பேக் எடுத்து போட்டு உட்காந்து ஒரு மாதிரி வந்து ரியாக்ஷன் கொடுப்பாங்கல்ல. ஆக்சுவலாக அவங்க பண்ணுறது எதுக்குன்னு உங்களுக்கு புரியுதுங்களாங்க. இதெல்லாம் சண்டை போட்டு வெளியில் போயிட்டு அந்த பீம் பேக்கில் போயிட்டு உட்காந்துட்டா வந்து வெளியில் இருக்க நம்ம பிஆர்ஸ் வந்து அப்படியே ஒரு எடிட்டிங்கில் போட்டு பத்தியடா சீசன் 7ஓட அர்ச்சனாடா எங்கள் திவ்யா வேற லெவலில் எல்லாத்தையும் சம்பவம் பண்ணிட்டு 1 vs ஆளாக இருக்கிறாங்க படுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. டேய் ஆக்சுவலாக திவ்யாவை எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணலை, திவ்யா தான் இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் புள்ளி பண்ணிருக்கு. நேற்றுக்கு பார்த்தவனுக்கு அதுதான் வந்து ரியாலிட்டி. எல்லாரையும் புள்ளி பண்ணிட்டு எல்லாரையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிட்டு இந்தமா ஒரு டிராமா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு வெளியில உட்காந்துட்டு ஐயோ என்னைய வந்து எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டாங்களே, நான் வந்து தனிமையா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டிக்கிட்டு இருக்காங்க மேடம். சரி வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளார போயிடலாம். ஒரு ஈகோ சென்ட்ரிக் மேனியான்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்றான் திவ்யாவை. அது உண்மையான்னு கேட்டா அதுவும் உண்மைதான். இவன் சொல்ற வார்த்தைகள்லாம் 100% உண்மைங்க. அடுத்து என்ன சொல்றான்னா, மாட்டு கருத்து எதிர்கொள்ள முடியாத ஒரு கோழை 110% நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஒரு விஷயம் உன் மேல தப்புன்னு சொல்லி சொன்னா அதை காது கொடுத்து கூட கேட்காத ஒரு ஆளு திவ்யா. இதுவே திவ்யாவை யாராச்சும் பாராட்டிட்டாலோ திவ்யா சைடு நியாயம் இருக்கிற மாதிரி பேசிட்டாலோ அதை உட்காந்து மணிக்கணக்கா கேட்கிற திவ்யா அவங்க மேல வைக்கிற ஒரு சின்ன விமர்சனத்தை மற்றவங்களாச்சும் விமர்சனத்தை கேட்டுட்டு சண்டை போடுவாங்க. இப்ப தர்பீஸ்லாம் இருக்கல்ல, தர்பீஸை நான் வந்து திவ்யா கூட கம்பேர் பண்ண தப்புங்க. தர்பீஸ் ஒரு படி மேல திவ்யாவுக்கு மேல. ஏன்னா தர்பீஸ் கிட்ட ஒரு விமர்சனம் வச்சிங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சண்டை போடுவான். ஆனா திவ்யா அப்படின்னா நீ விமர்சனம் வைக்கிற அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னால அப்பயே அட்டாக்கிங் மோடு தான். அதுக்கப்புறம் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாரு ஓடாத பயப்படாத ஓடாத நெல்லு பாரு நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு உருட்டுவாங்க. ஆனா ஏதாவது ஒரு சண்டை வந்து இவங்களுக்கு எதிராக வந்து அந்த இடத்துல திரும்பிடுச்சுன்னா இவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. திரும்பி பார்க்காம ஓடுறடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. மாற்று கருத்து ஏத்துக்காம நீ இத்தனை நாள் வந்து சர்வை பண்ணி வந்தது பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். ஆனா எதுக்கு ஃப்ராடு அயோக்கியத்தனம் இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. இது விக்ரம் வந்து ரொம்ப ஹார்ஷான வேடா யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது வந்து மாற்று கருத்தை அக்செப்ட் பண்ணாம இந்த வீட்டில் வந்து நீ எப்படி சொல்றது, நீ தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாரோட கருத்தை அக்செப்ட் பண்ணாம விமர்சனத்தை அக்செப்ட் பண்ணாம நீ இத்தனை நாளா கடந்து வந்ததே ஒரு பெரிய அயோக்கியதானு சொல்றான். அது உண்மைதான்.
இத்தனை நாளாக வந்து அவங்க மேலே வைக்கிற விமர்சனமும் சரி, அவங்க சொல்ல வர வார்த்தைகள் எதுவுமே வந்து அவங்க வந்து இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணதே இல்லை. எந்த விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணாமல் விமர்சனத்தை ஏற்றுக்காம இத்தனை நாள் கடந்து வந்தது ஒரு மிகப்பெரிய தப்பு தாங்க. அது திவ்யா பண்ணியிருக்க கூடாது தான். அதுக்கு அயோக்கியத்தனம் சொல்லலாம் வந்து எனக்கு வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. யாராக இருந்தாலுமே வந்து அது ஏன் பாருக்கு நடந்தாலும் சரி, திவ்யாவுக்கு நடந்தாலும் சரி, தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அதை கேட்க தானே செய்யணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் தான் நியாயம், எப்படி நான் தான் நியாயம் சொல்லிட்டு நியாயத்தை கேட்குறேன்னு சொல்லிட்டு வர ஒரு முகமூடியை போட்டுட்டு சுத்துறாங்க இவங்க அப்படின்னு சொல்கிறான். நான் பேசுறது தான் நியாயம், நான் பண்ணுறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முகமூடி சுற்றிக்கிட்டு வர ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து கதற ப்ரோமோ ஒன்றில் வந்து வச்சு செய்கிறான் திவ்யா உடனே போயிட்டு அழுகுறாங்க. இதை நான் எப்படி சொல்கிறதுனா வச்சுங்களேன், கர்மாய்ஸ் பூமராங்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லலாம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொல்லலாம். நேற்றுக்கு வந்து ஒரு கார்னர் கேம் ஆட ட்ரை பண்ணாங்க திவ்யா, அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க, நீ சண்டை போடு வெளியில் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சண்டை போட்டால் வெளியில் நல்லா தெரியும், நமக்கு வந்து வெளியில் வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டதுக்கெல்லாம் சண்டை போட்டு, கண்ட விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு, நியாயம் கேட்குற வரவங்கள்ட்ட சண்டை போட்டு, உனக்கு சப்போர்ட் பண்ண வரவங்களுக்கு சண்டை போட்டு, இந்த விஷயத்த பிரச்சனையை வந்து ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு நடுவில் வந்து பேச வரவங்கள்ட்ட சண்டை போட்டு, எல்லாருக்கிட்டையுமே சண்டை போட்டால் தன்னை எல்லாரும் எதிர்ப்பாங்க, தான் வந்து கார்னர் செய்யப்படுறேன். லிட்டரலாக சாண்ட்ரா ஆடின கேம் எப்படின்னா வந்து தனியாக உட்காந்து என்னை யாரும் வந்து என்னை எதுவும் ஒதுக்குற மாதிரி ஒரு சீன் போட்டாங்கல்ல, அதுக்கு ஒருபடி மேலே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு எல்லாரும் எதிர்த்து பேசுகிறாங்களா, எல்லாரும் எனக்கு எதிரி ஆகிட்டாங்க அப்படிங்கிறத வச்சு வெளியில் ஒரு சிம்பத்தை கிரியேட் பண்ணி பிஆருக்கு ஒரு வேலையை கொடுத்து எதுக்கு எனக்கு புரியல எதுக்கு இந்த ட்ராமா. இந்த ப்ரோமோக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் சோஷியல் மீடியாவில் போயிட்டு, நேற்று வரைக்கும் அன்பு கேங்கில் விக்ரமும் திவ்யா எல்லாரும் ஒன்றா தானே இருந்தாங்க. இப்போ வந்து விக்ரம் வந்து கெட்டவன் ஆகிடுவான். விக்ரமோட குடும்பத்தை கொண்டு தோண்டி உனக்கு நெகட்டிவ் பிஆர் ஒரு பார்ப்பானுங்க. இந்த பிஆர் அக்காவோட பிஆர், இவங்களுக்கு பிஆர் இருக்குன்னு சொன்ன உடனே என் மேலே வந்து பல விமர்சனங்கள் சொன்னாங்க. சில பேர்லாம் வந்து நீ தப்பாக சொல்கிற, அவங்களுக்கு பிஆர்லாம் இல்லை, நீ 25 lakhs எப்படி செலவு பண்ணாங்கன்னு சொல்லலாம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. விஜய் டிவியில் ஒரு போல் ஒன்று வச்சுருக்காங்க, நான் சொல்லலை, விஜய் டிவிலே ஒரு போல் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த போலில் வந்து இந்த சீசனில் யார் இந்த பிஆரால் சர்வை பண்ணி ஒரு நாள் வந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 52%, எப்படி 52% திவ்யாவுக்கு ஓட்டு விழுந்திருக்கு. நான் சொல்லலை, மக்கள் சொல்லியிருக்காங்க. விஜய் டிவியோட அஃபிஷியல் போலில் திவ்யா பிஆரால தான் இத்தனை நாள் சர்வை பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா ஹாட்ஸ்டாரில் போயிட்டு நீங்கள் போய்ட்டு அதை கிளிக் பண்ணி பாருங்கள், இது இருக்கா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. சில நண்பர்கள் வந்து என் மேலே விமர்சனம் வச்ச நண்பர்கள் இப்போ பிஆரால் தான் சர்வை பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுப்பாரா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ரெண்டாவது, பிஆர் அப்படிங்கிறத வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத கூட நான் அக்செப்ட் பண்ணுறேன். பட் ஆனால் திரும்ப இந்த நெகட்டிவ் பிஆர் ஒரு பார்க்குறாங்கல்ல, இந்த திவ்யாவோட பிஆர் டீம், அதுதான் இங்கே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. பார்வதிலாம் வந்து லிட்டரலாக எப்படின்னா அவங்க ஃபேமிலியை, அவங்க அம்மாவை ரொம்ப தரக்குறைவாக மட்டமாக அப்யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வினோத் வந்து ஒரு 18+ கண்டென்ட்டாக மாற்றி அவனை வந்து வினோத்தை வந்து ஒரு மாதிரி வந்து கேவலமாக சித்தரித்து நிறையா வந்து மீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பிரைமரி டார்கெட்டாக இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாரு மற்றும் வினோத். ஸோ இப்போ வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து விக்ரம் வந்து ஆட் ஆகிருப்பார். விக்ரமை இன்னைக்கு ஃபுல்லாக எந்த அளவுக்கு நெகட்டிவ் பிஆர் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் பிஆர் பார்த்து அவனை வந்து கிழிப்பாங்க. அது நீங்கள் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். பட் ஆனால் விமர்சனம் வைக்கிறத திவ்யாவை ஏற்றுக்க மாட்டாங்க, திவ்யாவோட பிஆர் ஏற்றுக்க மாட்டாங்க. விக்ரம் சொன்னதுல எனக்கு 98% உடன்பாடான விஷயம்தான். அந்த சில வார்த்தைகள் ஃப்ராடு, அயோக்கியத்தனம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அதை தவிர்த்துட்டு பார்த்தா விக்ரம் சொன்னது பக்கா. சரி, ஓகே டன். திவ்யாவுக்கு வந்து எல்லாரும் பக்க பலமா இருக்காதீங்க, ஓகேவா? திவ்யாவுக்கு வந்து அவனோட பாவுண்டா திவ்யா, அவளை விடாதீங்கடா. இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் நான் ஏபி.